நேர்மறை எண்ணங்களோடு பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் சாபிமான் ஜமால் முகமது. சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. படித்த படிப்பை விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கக்கூடியவங்களும் இங்க இருக்கதான் செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனநிலையில ஒருத்தருக்கு அந்த டெக்னிக்கல் கரியர் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல வந்துடும். இன்னொருத்தர் தொடர்ந்து டெக்னிக்கலா அவங்க மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தாலும் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையில மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா நம்ம பல பேருக்கு அது இருக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு பிறகு யாராவது வந்திருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன், அவங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் சொல்லக்கூடியது ஈஸியா கிடைக்கும். அதை பார்க்கக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு ஒரு வழி இல்லாம அந்த வேலையை விட்டுட்டும் போக முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. வேற ஃபீல்டுக்கு போனவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, சார் நம்ம இப்படி படிச்ச படிப்பை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறோமே, நம்ம படிச்ச படிப்புக்கு போலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லக்கூடியது சுத்தமா இல்லாம இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலகட்டங்கள்ல நம்ம எல்லாரும் சோசியல் மீடியாத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய நேரத்துல சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடாட்டு பல ஆட் வந்து நீங்க வருவதை பார்ப்பீங்க. அதாவது குவான்டிட்டி சர்வேயிங் படிச்சா உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும், அதுக்கு சாட்சின்னு சொல்லி பலர் பேசுவாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள என்ன தோணும்னா, நம்ம இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணா நம்மளுடைய கரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அது சம்பந்தப்பட்ட தகவல்களை தேடி பார்க்கறாங்க. அப்படி தேடி பார்க்கக்கூடிய நேரத்துல தான் அவங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் நிச்சயமா வர ஆரம்பிக்குது. இப்படி வரக்கூடிய சந்தேகங்களை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா, அது சம்பந்தமா வீடியோ போடக்கூடியவங்கள்ட்ட அவங்க கேட்கறாங்க. இந்த மாதிரி நம்முடைய சேனல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி கரியர் கேப் இருக்குது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாட்டம், அவங்களுடைய அந்த சந்தேகங்களுக்கு தீர்வாட்டம் இந்த பதிவு நிச்சயமா இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நீங்க பார்க்க முடியும்னு சொல்றதுக்காக. சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த கேள்வி அவருடைய கேள்வியாக இருந்தாலும் இது பலருடைய கேள்வியாக நிச்சயமா இருக்கதான் செய்யுது. இப்போ கரியர் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலை செய்யாம நம்ம சும்மா இருந்தா மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆகாத ஒரு ஜாப்ல நீங்க பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வச்சிருந்தாலும் அதுவும் கரியர் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கன்சிடர் பண்ணப்படும் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆகக்கூடிய ஜாப் ரிலேட்டடான வேலைகள்ல. இந்த இடத்துல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு 5 வருடம் நீங்க நான் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு திடீர்னு உங்களுக்கு இங்க வரணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் பலருக்கு வரும். அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நான் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல பலருக்கு அந்த சேலரி ரேஞ்சுன்னு சொல்லக்கூடியது ஒரே லெவல்ல இருக்கும். அதே நேரத்துல அந்த உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆகக்கூடிய ஜாப் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களை விட பல மடங்கு அதிகமான சேலரி வாங்கிக்கிட்டு லைஃப்ல வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடிய நிலையில வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு பல கேள்விகள் உங்களுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல மறுபடியும் நம்ம அதுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்லி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. அப்படி ஓடக்கூடிய நேரத்துல தான் இந்த மாதிரிப்பட்ட சர்டிபிகேஷனை முடிச்சுட்டா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க அதுக்கு மேல நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சர்டிபிகேஷனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனா முடிச்சுட்டு போய் நீங்க தேடினீங்களா நிச்சயமா வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ரெஃபரன்ஸ் பேஸ்ல வந்து அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே கிடைச்சி போகக்கூடியவங்களுக்கும் வேல்யூ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல நீங்க ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கேதர் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவான்டிட்டி சர்வேயிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆபீஸ் ரிலேட்டடான ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் பரவலா இங்க வந்து விவாதிக்கப்பட்டுட்டே இருக்குது. ஆனா உண்மையில இந்த குவான்டிட்டி சர்வேயிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்லி ஆபீஸ் ரிலேட்டடான ஜாப் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃபீல்டு ரிலேட்டடான ஒரு சைட்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரியான சொல்யூஷனை கொடுக்கணும்னு சொல்லக்கூடியத வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு திட்டமிடுதல் தான் குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடியது.
அப்போ ஒரு குவான்டிட்டி சர்வேயரா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன், நிச்சயமா உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை சாத்தியப்படுத்த முடியும். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க எவ்வளவுதான் சர்டிபிகேஷன் முடிச்சு வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல உங்களால வந்து அடுத்த ஸ்டேஜை நோக்கி நீங்க நகர முடியாம அப்படியே நிப்பீங்க. அப்ப இதுக்குதான் அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுறுத்தலை நம்ம சேனல்ல நான் சொல்றேன். ஃபீல்டுல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தியரட்டிக்கலா நீங்க செய்யக்கூடிய நேரத்துல வந்து சால்வ் பண்ண முடியாது. கரியர் கேப் விழுந்துடுச்சு அப்படின்னு நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணி தான் ஆகணும். பண்ணாம நீங்க சர்டிபிகேஷன் முடிச்சுட்டு போனீங்கன்னா எதுவும் நடக்காது, மறுபடியும் உங்களுக்கு உரிதான். அதனால ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிச்சுக்கிறது. சேலரி பேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஜாபை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து அது வந்து உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்னு சொல்லக்கூடியதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உதவி பண்ணாதுன்னு சொல்லக்கூடியதை இதுல நான் கொஞ்சம் தீர்க்கமாவே சொல்றேன். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கேதர் பண்ணுங்க. கேதர் பண்ண பிறகு சர்டிபிகேஷனை முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க கொண்டு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய இந்த சேனலுடைய கருத்தா நிச்சயமா இருக்கும். இப்படி நெகட்டிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சில உண்மைகள் நமக்கு தெரிய வரக்கூடிய நேரத்துலதான் நம்மை சுற்றி கட்டமைக்கக்கூடிய பலவிதமான குழப்பமான கட்டமைப்புல இருந்து நம்மளால வெளியே வந்து நமக்கான முடிவை நம்ம எடுக்க முடியும்னு சொல்றதுக்காக தான் இந்த தகவல்களை சொல்றேன். இதை இன்னும் எளிமையா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய டிகிரி சர்டிபிகேட் சொல்லக்கூடியது ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே நம்மளால திறன்பட ஒரு வேலையை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. அதனாலதான் எந்த ஒரு கம்பெனி எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துட்டு வந்தாலும் அந்த கேண்டிடேட்டை அவங்க கம்பெனில அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட கால கெடுவுக்கு அவங்கள ட்ரைனிங்கா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் டைம் பீரியட்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில தான் அந்த கம்பெனிக்கு உள்ளாடி உள்ள சிஸ்டத்துக்குள்ள என்றாக முடியாதான்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கும். டிகிரி சர்டிபிகேட்லயே இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சர்டிபிகேஷன் படிக்கிறதுனால நம்மளுடைய லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான கருத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை சிந்திச்சு பாருங்க. இப்போ இந்த சர்டிபிகேஷன் வேல்யூ இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கும் வந்துடாதீங்க. நிச்சயமா சர்டிபிகேஷன் வேல்யூ உள்ளதுதான். ஆனா அந்த சர்டிபிகேஷன் யாருக்கு வேல்யூவா மாறும்னு சொல்லக்கூடியதுலதான் கருத்து முரண்பாடு இருக்குது. அது யாருக்கு வேல்யூவா மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியத அது நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடையிறதுக்கு முன்னாடி பலவிதமான ஸ்ட்ரகிளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரகிளை சந்திக்கக்கூடிய நேரத்துல பெரும்பான்மையானவங்க அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகரதுன்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த ஸ்ட்ரகிளை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு கீ ரூட் தான் இந்த சர்டிபிகேஷன் சொல்லக்கூடியது. அப்ப இந்த சர்டிபிகேஷன் நம்ம படிக்கக்கூடிய நேரத்துல நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கான அந்த வழிகளை இந்த சர்டிபிகேஷன்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த சர்டிபிகேஷனை யாரு படிச்சா இந்த வழிமுறைகளை வந்து அவங்க வந்து பயன்படுத்த முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ஒரு நபரால தான் இதை செய்ய முடியும். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்டால இதை செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஏன்னா அவர் இந்த ஃபீல்டுக்கு உள்ளாடி போயிருக்க மாட்டார். போகாமலேயே இந்த சர்டிபிகேஷனை கையில வச்சுக்கிட்டு நான் டைரக்டா இலக்கை அடைஞ்சிருவேன்னு நம்ம நினைக்கிறது நடக்குமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கணும். நிச்சயமா நடக்காது. முதல்ல நீங்க அந்த ஃபீல்டுக்கு உள்ளாடி என்ட்ராகணும். அப்ப என்ட்ராகி அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளை பத்தி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க எந்த ரூட்ல போறீங்களோ அந்த ரூட்ல வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளுக்கு தகுந்தது மாதிரியான சொல்யூஷனை நீங்க கொடுத்தாதான் அந்த ஸ்ட்ரகிள் உடையும். அதுக்கப்புறமா நீங்க மூவ் ஆன் ஆக முடியும். அப்ப இந்த வேலையை தான் இந்த சர்டிபிகேஷன் சொல்லக்கூடியது நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்குது. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல சர்டிபிகேஷன் சொல்லக்கூடியது நிச்சயமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் அது முழுமையான வேல்யூவா மாறும். இந்த இடத்துல எனக்கு கரியர் கேப் இருக்குது, எனக்கு வந்து நான் வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சர்டிபிகேஷனை பிடிச்ச உடனே உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்னு மட்டும் நினைச்சாதீங்க. இந்த சர்டிபிகேட் ஜஸ்ட் ஒரு கீ ரூட் தான். அந்த ரூட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுக்கு தான் சரியான முறையில பயன்படும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான நபர்களுக்கும் அதுல இன்வால்மெண்ட் இருக்கணும். அதுல இன்னும் நிறைய ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அது ஒரு பெரிய டாபிக். அப்புறம் பேசிக் நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சர்டிபிகேஷனை யாரு படிக்கணும், யாரு படிக்க கூடாது, அந்த சர்டிபிகேஷன் யாருக்கு வேல்யூவா இருக்கும், யாருக்கு வேல்யூ இல்லாம இருக்கும்னு சொல்லக்கூடியது நிச்சயமா இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தகவல்ல இருந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர் அந்த கேட்ட கேள்வி என்னன்னா, அவருக்கு 28 வயசு ஆகுது, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கரியர் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியை வந்து அவரு கேட்டிருந்தாங்க. இதுக்கு அடுத்த பல டீட்டெயில்கள் வந்து சொல்லாத காரணத்தினால
நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், உங்களுடைய பயோடேட்டா டீடைல் அதாவது உங்க ப்ரொஃபைல் டீடைலை வந்து நீங்க அனுப்பி வைங்க. இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடியதை அதுல மென்ஷன் பண்ணிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கான சரியான சொல்யூஷன் வந்து சொல்லப்படும் சொல்லக்கூடியதை இப்ப நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்ல இருந்து ஒரு சர்டிபிகேஷனுடைய பர்பஸ் என்ன, அது யாருக்கு பயன்படும் சொல்லக்கூடியது நிச்சயமா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அதே நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் இதுல முடிச்சிடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.